எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் செம கன்ஃப்யூஷன்லேயும் என்னை திட்டிக்கிட்டும் இருக்கீங்க. எனக்கு புரியுது. ஆக்சுவலி இந்த ஸ்டோரியில் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் உங்களோட ஒப்பீனியன் சொல்லியிருக்கீங்க. கனவுல வந்து சந்தோஷமாக இருக்க முடியுமே தவிர அதை வாழ முடியாது. ஸோ ரியல் லைஃப்பில் வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்மளில் நிறைய பேர் இன்னுமே கனவு உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. நிஜ உலகத்தில் நிஜ வாழ்க்கையில் வாழ மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் நான் இந்த ஒரு சின்ன கொஷின் கேட்டிருந்தேன். ஸோ நீங்களே சொல்லியிருக்கீங்க, கனவு லைஃப் கனவு தான், அது ரியாலிட்டிக்கு வரவே வராது, நிஜ லைஃப் வாழணும்னு சொல்லியிருக்கீங்க. அதை நிறைய பேர் இந்த ஸ்டோரிக்காக மட்டும் சொல்கிறீங்களா, இல்லை உங்களோட லைஃப்லேயும் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் கேட்ட கொஷின் ஒன்று என்னன்னா, ஒரு வேளை இவங்க 2 பேரும் லவ் பண்ணி அப்போது நம்மளுடைய சாரு வந்து கொஞ்சம் திமிர் பிடிக்கிற பொண்ணா, அடம் பிடிக்கிற பொண்ணா, நம்மளோட விஜய்க்கு வந்து எங்கே போனாலும் ஏன் எதுக்கு சந்தேகப்படுற பொண்ணா, இந்த மாதிரி இருந்தால் அப்போ உங்களோட பதில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நான் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். அந்த கொஷினுக்கு ஒருத்தங்க ஆன்சர் என்ன மறுபடியும் அவங்க கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போனா நீங்கள் முன்னாடியே அதே மாதிரி அவங்கள காட்ட வேண்டியதானே. இங்கே தாங்க பிரச்சனையே. அதாவது கனவு லைஃப்பும் நமக்கு பிடிச்சிருக்கு, ரியல் லைஃப்பும் பிடிச்சிருக்கு. எது வேணும்னு சூஸ் பண்ணுற மைண்ட் செட்டு தான் இன்னும் நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குது. அதுக்காக தான் அந்த கொஷின் கேட்டேன். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு வேளை நான் சாருவேன், நீங்கள் சொன்ன மாதிரி என்னை கேட்ட மாதிரி திமிர் பிடிச்சி பொண்ணாவோ இல்லை இந்த மாதிரி அந்த பொண்ணை காமிச்சிருந்தா நீங்கள் உங்களோட பதில் உடனே என்னவா இருக்கும் தெரியுமா? 2 பேரும் பிடிச்சிருங்க, இவ்வளோ திமிர் பிடிச்ச பொண்ணு வேண்டாம், வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வர மாட்டா, கனவுலே வாழ்ந்தாலும் பரவாயில்ல, அவள் கனவுலே இருக்கட்டும், இவ கூட மட்டும் வாழ வேணான்னு சொல்லுவீங்க. ஏன் அப்போ அவன் மேலே அன்பு இல்லையா? அப்போது அவன் மேலே காதல் இல்லையா? காதல்லாம் இருக்கிறதுனால தானே 2 பேரும் ஒன்றானாங்க. ஒன்றானதுக்கப்புறம் அவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி அவங்க உங்ககிட்ட அன்பாக ஆசையாக இல்லாமல் உங்களை எப்போ பார்த்தாலும் ரூட் பண்ணுறாங்கன்னா அதுக்கும் ஒரு விஷயம் இருக்குல்ல. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம், உங்களுக்கு பயம் இருக்கும், அதனால கூட அப்படி நடந்திருக்கலாம். ஓகேவானா? நீங்கள் ஒரு பார்வையில் தான் பார்ப்பீங்க, அவள் திமிரு பிடிச்ச பொண்ணு. அதுவே அவங்களோட கோணத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுவே நான் சொன்ன மாதிரி சாரு திமிரு பிடிச்ச பொண்ணாவோ இல்லை அடம் பிடிக்கிற பொண்ணோ, இவளை வந்து ரூட் பண்ணுற விஜயை வந்து ரூட் பண்ணுற பொண்ணாக இருந்திருந்தா அப்போ விஜய் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க? அவளோட திமிரு என் மேலே வச்சுருக்கிற அன்பு, அவள் என்னை ரூட் பண்ணுறா அப்படின்னா அவள் என் மேலே காட்டுற அக்கறை, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், அவளுக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும், ஏன் அன்பை நான் அந்த மாதிரி காட்டுறேன், அவளோட அன்பை அவள் இந்த மாதிரி காட்டுறா. இதுதான் அதோட ஆன்சராக வரும். நான் கேட்டது ஒரே ஒரு விஷயந்தான், நிஜ லைஃப்பில் வாழணுமா ரியல் லைஃப்பில் வாழணுமா அப்படிங்கிறத தாண்டி 2 விதமான கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ரியல் லைஃப் வந்து அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு, 2 பேருமே பிடிச்சி தான் அக்செப்ட் பண்ணாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு மனுஷனுக்கு ஒரு கனவு அகைன் அண்ட் அகைன் அகைன் அண்ட் அகைன் அகைன் அண்ட் அகைன் அது வந்து அவனை வந்து அந்த ஞாபகப்படுத்தும் போது அவனால் ரியல் லைஃப்பில் ஒரு செகண்ட் கூட ஹாப்பியாக இருக்க முடியாது. இது எத்தனை பேருக்கு புரியும்னு எனக்கு தெரியல. விஜயோட சுச்சுவேஷன் அதுதான். ரியல் லைஃப் அவளுக்கு பிடிச்சிருக்கு, விஜய்க்கு பிடிச்சிருக்கு, ஆனால் அவளோட ஹாப்பியாக இருக்க முடியுது, நான் இல்லைன்னு சொல்லலை. அடுத்த செகண்டே ட்ரீம் வந்துடுது. ட்ரீமில் ஒரு பொண்ணு வரா, டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு யார் என்னன்னு எதுவும் தெரியல. எதுவும் தெரியாதனாலவே இவங்க இவ்வளோ கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஒரு வேளை தெரிஞ்சால் அவங்கக்கிட்ட போய் அவங்களுக்கு என்ன வேணுமோ ஏது வேணுமோ அதை சொல்லி கிளாரிட்டி பண்ணிக்கலாம். ஒன்று எஸ் ஆர் நோ, எதுவாக இருந்தாலும் தெரிஞ்சிடும். இங்கே பிரச்சனையே அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிறதான். நான் உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் எக்ஸஸாகவே பேசியிருப்பேன். ஸோ எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸ்டோரி சொல்லாமல் நீ என்ன வளவலன்னு பேசிகிட்ருக்க அப்படின்னா, என்னோட கருத்துக்கும் உங்களோட கருத்துக்கும் ஒரு ஆன்சர் சொல்லணும் இல்லையா? ஸோ அதனால தான் சொன்னேன். இப்போவும் நான் அகைன் உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். சாருக்கு விஜய் பிடிக்கும், விஜய்க்கும் சாரு பிடிக்கும். சாருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, ஆனால் விஜய்க்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. சாரு கூட இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் மனசில் பதிஞ்சிருக்கிற அந்த நினைவு, அதாவது அவள் ட்ரீமில் இருக்கிற அந்த நினைவுகள் அவளோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு.
சாரு கூட பேசும்போது அந்த செகண்ட் வரலனாலும் அடுத்த நிமிஷம் அவளுக்கு வருது. மேபி இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜுங்கிறதுனால வராமல் இருக்கலாம். போக 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 சாருக்கிட்ட பேசும்போதோ, பழகும்போதோ, சிரிக்கும்போதோ, சாப்பிடும்போதோ, போகும்போதோ, வரும்போதோ, இந்த மாதிரி எல்லா டைம்லையும் அந்த கனவு விஜய்க்கு வந்துச்சு அப்படின்னா அவள் என்ன பண்ணுவா? அதுதான் கொஷின். இப்போது அவளுக்கு ஒரு சொல்யூஷன் உங்கள் சைடில் இருந்து நீங்கள் கொடுங்க. இதுதான் என்னோடய கொஷின். ஆனால் ஸ்டோரியிலையும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். கொஞ்சம் நீங்களும் உங்கள் சைட்லேருந்து திங்க் பண்ணி உங்கள் சைட்லேருந்து ஏதாவது சொல்லுங்கள். ஓகேவா? ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். சரி, ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கலையாத கனவு அப்படிங்கிற டைட்டிலில் தான் நாம் ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். நேற்று வரைக்குமே ரொம்ப சின்னதாக தான் பார்த்தோம் ஸ்டோரி. ஏன்னா நான் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஸோ அதனால் சொல்ல முடியல. நேற்று பெருசாக எதுவும் இல்லை. ஆஃபீஸ் போனாங்க, அவங்க வரல. ஸோ ஃபோன் பண்ண ட்ரை பண்ணாங்க, பேச முடியல. இந்த மாதிரி தான் போச்சு இல்லையா? ஸோ விஜய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ட்ரீமில் இருக்கிற பொண்ணு யார் அப்படி கண்டுபிடிக்கிறதுக்காக வீட்டில் ஃபுல்லாக ட்ராப் பண்ணுவாங்க. இருக்கிற பொருள் எல்லாமே கலைச்சி போட்டுட்டு ஆஃபீஸ்க்கும் கிளம்பி போயிடுவாங்க. அங்கே போனால் வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவங்க மைண்டு இருந்துச்சு. வெளில வந்ததும் சாரு பற்றி யோசிப்பாங்க. ஸோ சாரு பற்றி யோசிக்கும் போது சரி ஆஃபீஸ் போயிட்டு அவளை எப்படியாவது சமாதானம் பண்ணலாம், பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் அன்றைக்கின்னு பார்த்து சாரும் வரல. அதுக்கு பதிலாக அவங்க அப்பா வந்திருக்காங்க. சாரி, அவங்க தாத்தா. இவங்களுக்கு மீட் பண்ணுற சான்ஸே கிடைக்காம போயிடுச்சு. விஜய் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணிகிட்டு இருக்கும்போது விஜயோட தாத்தா சாருவோட தாத்தா வந்து விஜயை கூப்பிட்டு நார்மலாக எப்படிம்மா போச்சு, எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஓகே தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீ புவனேஸ்வர்கிட்ட பேசினியாம்மா அப்படின்னு கேட்பாங்க. இல்லையே சார், என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. அவங்க பஸ் ஏறிட்டாங்களோ, சொல்லவே இல்லையா உனக்கு? என்கிட்டே சொல்ல நான் உங்களுக்கு எப்படி சார், இப்போ தான் இன்டிமேஷன் கொடுத்துருந்தா எனக்கு, நாளைக்கு நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்லுவாங்க. ஓ அப்படியா சார், உன்னை பிக்கப் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருந்தா. ஆக்சுவலி உனக்கு கால் பண்ணிகிட்டே இருந்தாலாம், நீ எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃபுக்கு இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டாஃபு வந்து உங்களை பார்க்குறதுக்காக ஓடி வந்தாங்க. அப்போ அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அதனால தான் எனக்கு தெரியும். நீ போய் கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நைட்டு இவளை பார்க்க போகலான்னு இருந்தேன். புவனேஸ்வரி இவளா? சரி, ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம புவனேஸ்வரியை பிக்கப் பண்ணிவிட்டு ரூமில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அவளை போகலாம். இதை பற்றி அவகிட்டையும் பேசுகிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியை பிக்கப் பண்ணுறதுக்காக வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. கிளம்பிட்டு பஸ் ஸ்டாப் போயிட்டு அவளை பிக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்க ஏதோ ஒரு மாதிரி எதையோ பறி கொடுத்த மாதிரியே ரொம்ப அப்செட்டாக இருப்பாங்க. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இப்படி எதுவுமே தெரியாமல் ஆழ்ந்த யோசனையில் இருப்பாங்க இவங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்ருப்பாங்க. புவனேஸ்வரி உடனே அதை நோட் பண்ணிவிட்டு கேட்பாங்க, என்னாச்சுடி, ஏன் ஒரு மாதிரியாக இருக்க? நீ எப்போவும் இப்படி இருக்க மாட்டியே, என்னாச்சு? நீ எப்போவுமே ஹாப்பியாக இருப்பியே, என்னடி ஆச்சு சொல்லு அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லடி, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்னிங் எனக்கு ட்ரீம் வந்துச்சு. அந்த ட்ரீமில் எனக்கு புரியலடி. நான் அந்த அதுவே பொண்ணுவா இல்லை வேறு பொண்ணா? என்னால் அந்த ட்ரீம் வர்றதுனால எதுலேயுமே என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. ஒரு வேலை செய்யும்போது நிம்மதியாக என்னோடய கவனம் எல்லாம் வச்சு வேலை பார்க்க முடியல. ட்ராவல் பண்ணும்போதோ வீட்டில் இருக்கும்போதோ என்னால் முடியலடி. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் எல்லாம் சொன்ன மாதிரி ஒரு வேளை நான் சாரு கூட அட்டாச் ஆகிட்டேன் அப்படின்னா இப்போவே எனக்கு இவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கே. இதுக்கும் எனக்கு பெருசாக ட்ரீம் எதுவும் வரல. ஒரு வேளை அந்த ட்ரீம் கொஞ்சமாக அவளோட மூஞ்சி, அவள் யார் என்னங்கிறது எல்லாமே எனக்கு தெரிய வரும்போது நான் எப்படியே சாரு கூட ஹாப்பியாக இருப்பேன். எனக்கு புரியவே இல்லைடி. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடி. இப்போ என்னடானா சாரு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா, மெசேஜ் பண்ண ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறா. சரி, இன்றைக்கி ஆஃபீஸ் வருவா, அவகிட்ட பேசலான்னு பார்த்தா பாஸ் வந்துட்டாரு. அவள் வரமாட்டாளாம். சரி, வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா நீ வந்துட்ட. பொண்ணை பிக்கப் பண்ண நான் வந்துட்டேன். ஏன்டி, நான் வரமாட்டேன், நீ அங்கே போகிறேன்னு சொல்லி தான் நான் கேப் புக் பண்ணி போயிருப்பேன்ல. இல்லடி, பாஸ் சொன்னார், அதனால் நான் இங்கே வந்துட்டேன், இல்லைனா நான் இங்கே வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, பாஸோட பேசுகிறா, நீ எவ்வளோ மரியாதை தரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது காமெடி பண்ணுற நேரம் இல்லடி, ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இங்கேருந்து வீட்டுக்கு போய்க்கிறேன், நீ உடனே போய் சாருவை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சாரு பார்க்குதுன்னு பிரச்சனை இல்லை, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலடி அப்படி சொல்லுவாங்க.
சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீ போய் பேசு, அவளை பாரு, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உனக்கே பேசணும்னு தோணிடும்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இல்லை நான் போகிறேன், ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து சேஃபாக வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போனால் எல்லாமே நீட்டாக இருக்கும், வீட்டில் எதுவுமே கலைஞ்சிருக்காது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். என்னது இது, நாங்கள் காலையில் ரூம் இவ்வளோ நீட்டாக வச்சுட்டு போகலையே, எல்லாத்தையும் களைச்சி போட்டுட்டே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட விஜய் வந்து சொல்லுவாங்க, களைச்சி போட்டியா, என்னத்தை களைச்சி போட்ட, எல்லாமே நீட்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லடி, நான் காலையில் இந்த ட்ரீம் வரவும் அந்த கோபத்தில் எல்லாத்தையும் மூளைக்கு ஒன்றா விசிறி போட்டுட்டு தான் நான் போனேன், இப்போ என்னடானா இப்படி இருக்குது, எனக்கு புரியலடி அப்படி சொல்லுவீங்க. யாரோ வீட்டுக்கு வந்திருக்காங்க, வேறு யார் வந்திருப்பா, சாரு தான் வந்திருப்பா அப்படி சொல்லுவாங்க. அப்போ உடனே இருந்துட்டு உள்ள ரூமில் இருந்து ஒருத்தவங்க எட்டி பார்ப்பாங்க, சாரு எல்லாம் வரல, நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து எட்டி பார்ப்பாங்க. யார் பிரேமா. ஏய் நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் 2 பேரும் தானடி கிளம்புறோம், ஆனால் நீ வரலன்னு தானடி என்கிட்ட சொன்னேன்னு புவனேஸ்வர் சொல்லுவாங்க. ஆமாண்டி சொன்னேன், திடீர்னு எமர்ஜென்சி ஒர்க்கு, நாளைக்கு எதுவும் மீட்டிங் இருக்கான், ப்ரெசன்டேஷன் நான் தான் பண்ணுமா, எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் வந்துருங்க சொன்னாங்க. நான் இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸில் இருக்கேன், எனக்கு வர முடியாதுன்னு சொன்னேன். அவங்களே எனக்கு ட்ரெயின் டிக்கெட் போட்டு கொடுத்துட்டாங்க, ஸோ பஸ்ஸை விட ட்ரெயின் ஃபாஸ்ட்டு, வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடி பண்ணி வச்சுருக்க, வீட்டை இப்படி போட்டு வச்சுருக்க, மூளைக்கு மூளை இருக்குது, இவ என்ன பண்ணி வச்சுருந்தா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. உண்மையாலுமே வீடு நீ தான் க்ளீன் பண்ணியா, இல்லை சாரு இந்த வீட்டுக்கு வந்தாலான்னு கேட்குறேன். சாருவா, நான் சாருவை பார்க்கலையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ சரி சரி, நீ பாருடி, நான் உடனே போய் சாருவை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனே அவங்க சாருவை பார்க்கறதுக்காக போயிடுவாங்க அவங்களுடைய வீட்டுக்கு. போயிட்டு அங்கே போயிட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போவாங்க. உள்ளே போனதும் சாருவோட ஃபேமிலி, விஜி வாமா, எப்படி இருக்க, ரொம்ப நாளாச்சு இந்த பக்கம் வரவே இல்லை, நாங்கள்லாம் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணோம்மா, வேலைன்னு இருந்துட்டு இந்த பக்கம் எட்டு கூட பார்க்கல, அட்லீஸ்ட் இன்னைக்காவது வரணும்னு தோணுச்சே, வந்து எங்களெல்லாம் பார்க்கணும்னு தோணுச்சு, அது வரைக்கும் சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஐயோ அம்மா அப்படியெல்லாம் இல்லைங்கம்மா, நான் ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன், சாரு எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சாருவா, அவள் இப்போ தானே வெளில போனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னங்கம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, வெளில போனாளா, எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சும்மா சொன்னேன்டா விஜி, மேலே ரூமில் தான் இருக்கா, போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அம்மா நான் கூட கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன், சரிங்கம்மா நான் போய் அவளை பார்க்குறேன், நான் பேசிட்டு வந்து கொஞ்சம் முக்கியமான அவங்கக்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் அவங்க ரூமுக்கு போவாங்க. அவங்க ரூமுக்கு போனதும் டோரை லாக் பண்ணுவாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் விஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே வந்து டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. டோர் ஓப்பன் பண்ணதும் ஒரு மாதிரி ரொம்ப அப்செட்டாக இருப்பாங்க. அவங்கள பார்த்ததும் அந்த பக்கம் திரும்பி நின்றுப்பாங்க. இவங்க உடனே சாரு சாரு அப்படிம்பாங்க ரொம்ப ஸ்லோவாக. சாரு ப்ளீஸ் ஒரு வாட்டி என்னை பாரு, நீ நீ இப்படி இருக்காத சாரு, எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, ப்ளீஸ். எனக்கு தெரியும், எனக்கு தெரியாமல் எதுவும் நான் பண்ணலை, தெரிஞ்சு தான் பண்ணேன், பட் சாரி சாரு, நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது, பட் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிகிட்ருப்பாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது, இல்லை சாரு, எனக்கு உன்னை பிடிக்கும், உன்னை பிடிக்காமலாம் இல்லை, உன்னை பிடிச்சதுனால தான் அன்னைக்கு நான் அதை அக்செப்ட் பண்ணேன், எனக்கு உன்னை பிடிக்கும் சாரு, ப்ளீஸ் ஒரு வாட்டி என்னை பாரு, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு சாரு, ப்ளீஸ் சாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கெஞ்சின்னு கெஞ்சுவாங்க. அவங்க திரும்பவே மாட்டாங்க. திரும்பி ஒரே வார்த்தை, ஜஸ்ட்டு அவங்கள பார்த்துட்டு அகைன் திரும்பிடுவாங்க. சாரு, நான் பண்ண தப்புக்கு என்னை அடி கூட அடி, இல்லை திட்டணுமா திட்டு, ஸோ ப்ளீஸ் சாரு, இந்த மாதிரி இருக்காத, எனக்கு புரியலை சாரு, எனக்கு என்ன வேணும்னு எனக்கு புரிய மாட்டேங்குது, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல சாரு, சொல்லப்போனால் நான் என்னோடய கண்ட்ரோலில் நான் இல்லை, என் மனசு ஒரு பக்கம் இருக்குது, நான் ஒரு பக்கம், எனக்கு புரியல, என்னோடய மைண்டு ஒன்று நினைக்குது, மனசு ஒன்று நினைக்குது, நான் செய்யணும்னு நினைக்கிறது வேறு, பண்ணுறது வேறு, நான் நானாகவே இல்லை சாரு, ப்ளீஸ் சாரு, கொஞ்சம் என் கூட பேசு சாரு, ப்ளீஸ் சாரு, கெஞ்ச ஆரம்பிச்சிருவாங்க நம்மளுடைய விஜி. இவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே திரும்பி, என்ன பண்ணணும் இப்போ, உனக்கு என்ன சொல்லணும்,
என்ன உனக்கு பிடிக்கும், கரெக்ட். உன்னையும் எனக்கு பிடிக்கும், நான் இல்லைன்னு சொல்லவே வரல. உன்னை எனக்கு பிடிச்சதுனால மட்டும்தான் நான் எல்லாமே அக்செப்ட் பண்ணேன். நான் உன்னை விரும்புகிறேன், நீயும் என்னை விரும்புகிறேன்னு நான் நினச்சேன். அந்த விருப்பத்தோடு தான் நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்தோன்னு நினச்சேன். ஆனால் நீ உடனே என்னை விட்டு போயிட்டல்ல. எனக்கு அப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா? நீ நீ என்ன நினச்சிட்ட எனக்கு புரியல. இங்கே பாரு விஜி, நான் இப்போவும் சொல்கிறேன், எனக்கு ஒன்றை பிடிக்கும். அதுக்காக நான் எல்லாத்தையும் மறந்துட்டு நினச்சிட்டு என்னால் முடியாது. உனக்கு என்ன, உன்னோட ட்ரீம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அவ்வளோதானே? ஓகே, நீ உன் ட்ரீம் அந்த பொண்ணை தேடு. ஸோ ஆல் த பெஸ்ட். அந்த பொண்ணை தேடி கண்டுபிடி, மேரேஜ் பண்ணிக்கோ. கண்டிப்பாக உன் மேரேஜ்க்கு நான் வருவேன், என்னை இன்வைட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சாரு, நான் அந்த பொண்ணை பற்றி இனிமேல் நினைக்கிறதா இல்லை. ஸோ நான் எல்லாத்தையும் மறந்துட்டு உன் கூட நான் ஹாப்பியாக இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிவிடுவாங்க. இவங்க இருந்துட்டு உடனே ஷாக் ஆகிடுவாங்க. என்ன சொல்கிற நீ? யாருக்கு தான் இல்லை, எல்லாருக்கும் தான் ட்ரீம், ஒரு லைஃப் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல வரல. சரி, எனக்கும் ஒரு ட்ரீம் வந்துச்சு தான். அந்த ட்ரீம் உனக்கும் தெரியும், எனக்கு புரியுது, நான் ஒத்துக்கிறேன். ஸோ நான் அந்த ட்ரீம்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வரேன். அதுக்கு கொஞ்சம் டைம் கொடு. ஆனால் நான் கண்டிப்பாக ஒன்று தான் மேரேஜ் பண்ணிப்பேன். எனக்கு நீ வேணும். நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது சாரு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாரு, அதுதான் உண்மை. நீ புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, புரிஞ்சுக்காலும் சரி, நான் சொல்கிறது தான் உண்மை. ட்ரீம் லைஃப் நினச்சி எனக்கு இப்போவும் இந்த குழப்பம், சந்தேகம் எல்லாமே இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதுக்காக நான் ரியல் லைஃப்பை மிஸ் பண்ண விரும்பல. அது ட்ரீமாகவே இருந்து போதும். ஓ, அப்போது நீங்கள் ட்ரீம் லைஃப்பை வந்துட்டு என் கூட ஒரு நாள் ஹாப்பியாக இருக்க முடியுமா? நான் ட்ரை பண்ணுறேன். எல்லாமே உடனே முடியும்னு என்னால் சொல்ல முடியாது. கொஞ்சம் டைம் கொடு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் மாற்றுறேன், என்னையே நான் மாற்றிக்கிறேன். ஆனால் எனக்கு நீ வேணும் சாரு, ப்ளீஸ் அப்படி சொல்லுவாங்க. இல்லை விஜி, என்னால் முடியாது, எதையும் ஏற்றுக்கிறதுக்கு நான் ரெடியாக இல்லை. ஏன்டி நீ இப்படி அடம் பிடிக்கிற? அப்படி நான் என்னடி தப்பு பண்ணேன்? புரியுது, அந்த இடத்துல இருந்து நான் வந்தது தப்பு தான். அதனால் உனக்கு எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியுது. நான் அந்த மாதிரி நடந்திருக்கவும் கூடாது. என்னோடய கனவுல அந்த மாதிரி இருக்கும்போது உன் கூட அந்த மாதிரி இருந்திருக்க கூடாது தான். பட் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலடி. அந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்ததுனால ப்ளீஸ்டி என்னை மன்னிச்சிடுடி. எனக்கு இதுக்கு மேலே எப்படி பேசுறதுன்னு தெரியல. ஸோ ப்ளீஸ், எனக்கு நீ வேணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னால் உன்னை மிஸ் பண்ண முடியாது. ப்ளீஸ் சாரு, என்னை ஏற்றுக்கோ. ப்ளீஸ் சாரு, பட் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன், என்ன நான் சரி பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் சாரு, அதுக்காக நீ என்னை விட்டு மட்டும் போயிடாத. தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாமல் இருக்காத, ஆஃபீஸ்க்கு வராமல் இருக்காத, என் ஃபோனை ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்காத. என்னால் முடியல, அதை என்னால் ஏற்றுக்க முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீ பேசாமல் இருந்த இந்த 2 நாளில் தான் நீ என் மனசில் எந்த அளவுக்கு இருக்க அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ணேன். இந்த 2 நாளில் நீ என்கிட்ட பேசாமல் இருந்தப்போ நான் உன்னை எத்தனை வாட்டி நினச்சேன், உனக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்ண தெரியுமா? உன்னை நினச்சி நான் ஃபீல் பண்ணேன். என்ன நினச்சி எனக்கு கில்ட்டியாகவும் இருந்துச்சு. நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் எனக்கு உன்னை பிடிச்சிருந்துச்சு. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் இந்த 2 நாளில். என் வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் நான் யாரையும் மிஸ் பண்ணதில்லை. உண்மைதான், கனவுல வர்றது, அது வரும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அது கனவு முடிஞ்சதும் அது யார் என்னன்னு தெரியலங்கிற கன்ஃபியூஷனில் இருக்கேனே தவிர நான் யாரையும் மிஸ் பண்ணலை. உன்னை 2 நாளாக எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். அது எவ்வளோ பெயினாக இருந்துச்சு தெரியுமா? ஃபஸ்ட் டைம் மிஸ் பண்ணுறோட அந்த வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியுது. மிஸ் பண்ணுறதுனால இருக்கிற பெயின் என்னன்னு எனக்கு தெரியுது. என்னால் முடியல. நான் நேற்று கூட இங்கே வந்தேன், ஆனால் நீ என் மேலே ரொம்ப கோபமாக இருக்க அப்படின்னு தெரிஞ்சிட்டு அப்படியே நான் போயிட்டேன். ஸோ இன்றைக்கும் உன்கிட்ட உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியாது சாரு. ப்ளீஸ் சாரு, என்னை மன்னிச்சிடு சாரு, என்னை ஏற்றுக்க சாரு. நான் பண்ணது தப்பு தான். ப்ளீஸ், நான் இல்லைன்னு சொல்ல வரல. தயவு செஞ்சு ஏற்றுக்க சாரு, ப்ளீஸ். என்னை என்னை ஒரு குற்றவாளி மாதிரி பார்க்காத, ஒரு எதிரி மாதிரி பார்க்காத, ஒரு துரோகி மாதிரி என்னை பார்க்காத. உன் கண் பார்வையிலே எனக்கு அது ரொம்ப குத்துது, கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் ப்ளீஸ், சொல்கிறது கொஞ்சம் கேளு, என்னை ஏற்றுக்கோ ப்ளீஸ். நான் பண்ண தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் என்னை உனக்கு பிடிக்கும், உன்னையும் எனக்கு பிடிக்கும்.
எனக்கு தெரியும், ப்ளீஸ் என்னை ஏற்றுக்க சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது அவங்கக்கிட்ட ரொம்ப கெஞ்ச ஆரம்பிச்சிருவாங்க. கெஞ்ச ஆரம்பித்ததும் சாரு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரியெல்லாம் கேட்டதுக்கப்புறம் யாருக்காவது மனசு இறங்காமல் இருக்குமா? ஸோ உடனே அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டு நல்லா ஒரு டைட் ஹக் பண்ணிக்கிட்டு 2 பேருமே அழுதுருவாங்க. இவங்களும் நல்லா அவங்கள ஹக் பண்ணிட்டு, "சாரு சாரிடி, நான் உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்க கூடாது. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்னை மன்னிச்சிருடி. நான் இனிமேல் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் எப்போவுமே. ஐ எம் ரியலி சாரிடி. ட்ரீமாகவே இருக்கட்டும். நீ தான் என்னோடய வாழ்க்கை. நீ தான் எப்போவுமே. ஸோ ப்ளீஸ்டி, இனிமேல் என் மேலே இந்த மாதிரி கோவப்பட்டு பேசாமல் மட்டும் இருந்துடாதடி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டு அழுதுட்ருப்பாங்க. இவங்க உடனே, "நீ இல்லாமல் நான் மட்டும் எப்படி இருப்பேன்னு நீ நினச்ச? என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியுமா? உன்னை எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கணும் எனக்கு சொல்கிற அளவுக்கு தெரியல. ஆனால் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜி. ஐ லவ் யூ விஜி" அப்படின்னு சாரு சொல்லுவாங்க. அந்த வேர்டை கேட்டதும் நம்மளோட விஜய் அம்மா நல்ல ஒரு டைட் ஹக் பண்ணி, "ஆனால் உன்னை லவ் பண்ணுறடி, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதடி" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்லா ஹக் பண்ணி 2 பேரும் நல்லா ஹக் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ உடனே நம்மளுடைய விஜய் அவங்கள அந்த ஹக்கில் இருந்து பிரித்து அவங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக மூஞ்சி கண்ணம் எல்லா இடத்துலையும் கிஸ் பண்ணுவாங்க. மொத்த மழையாக பொழியுவாங்க. மறுபடியும் ஹக் பண்ணுவாங்க. ஸோ 2 பேரும் ஓரளவுக்கு சமாதானம் ஆகி சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து கீழே இறங்கி 2 பேரும் அழகாக கை கொடுத்துட்டு கீழே வருவாங்க. இவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியாத மாதிரி இருப்பாங்க. ஆனால் புரியும். இவங்க எல்லோரும் வரும்போது ரொம்ப ஷாக் ஆவாங்கன்னு நம்மளோட விஜய் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. எல்லோரும் நார்மலாக இருக்காங்க. நம்ம வீட்டில் என்ன சொல்கிறது, சரி கொஞ்ச நாள் போட்டும் எல்லாம் சொல்லிக்கலாம் அப்படி சொல்லுவாங்க. வீட்டில் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கை கோத்துக்கிட்டு வருவாங்க. 2 பேரும் கை கோத்துட்டு வரும்போது அவங்க சொல்லுவாங்க, சிரிச்சுக்கிட்டே வருவாங்க. சாரு வந்து சொல்லுவாங்க, "நீ எதுவும் ஃபீல் பண்ண தேவையில்லை, வீட்டில் எல்லாருக்கும் தெரியும்" அப்படி சொல்லுவாங்க. "என்ன?" அப்படிம்பாங்க. "ஆமாம்" அப்படி சொல்லுவாங்க. "என்ன தெரியும்?" "உன்னை எனக்கு பிடிக்குன்னு தெரியும், தவிர எதுவும் தெரியாது" அப்படி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் கீழே வருவாங்க. ஒரு வழியாக 2 பேரும் சமாதானம் ஆகிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கீழே இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபேமிலி மெம்பருக்கு இவங்க 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு தெரியும். ஆனால் எந்த அளவுக்கு டீப் கனெக்ஷன் இருக்குன்னு தெரியாது. ஸோ அவங்க 2 பேரும் ஜாலியாக கீழே வருவாங்க. 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு, "சரி நான் கிளம்புறேன்" அப்படிம்பாங்க. "போகணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அதாவது எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு கார்டன் வரைக்கும் அவங்க சேர்ந்தே வருவாங்க. வெளியில் கார் பார்க்கிங் வரைக்கும் சேர்ந்தே கை பிடிச்சிட்டே வருவாங்க. அப்போது விஜய் சொல்லுவாங்க, "சரி நான் கிளம்பட்டுமா?" அப்படிம்பாங்க. "போகணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "பின்ன இன்னைக்கு நைட்டு இங்கேயே இருக்கட்டுமா?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. "ஏய் வீட்டில் எல்லோரும் இருக்காங்க" அப்படிம்பாங்க. "இருந்தால் என்ன?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க அவங்க. என்ன நம்ம 2 பேர் தான் பேருன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு இல்லை? ஹலோ, அந்தளவுக்கு சீன் இல்லை, இன்னும் அந்தளவுக்கு யாருக்கும் தெரியாது. நீனா எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு மட்டும் தெரியும், எந்த அளவுக்குன்னு தெரியாது. பிடிக்குன்னு சொல்லியிருக்கல, அதுலேயே ஓரளவுக்கு டவுட் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மேபி இருக்கலாம், இப்போ வரைக்கும் நார்மலாக இருக்காங்க, அதுக்கப்புறம் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. "சரி நீ கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு சாரு சொல்லுவாங்க. "போகணுமா? இன்றைக்கி நைட் நான் இங்கே தங்கிக்கட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "நோ" அப்படிம்பாங்க. "என்ன எப்படி சொல்கிற, ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் இங்கேயே தங்கிக்கிறேனே" அப்படிம்பாங்க. "நோ" அப்படிம்பாங்க. "அவ்வளோதானே அப்போ" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவ்வளோதான், வேறு என்ன அப்படிம்பாங்க. ஒரு சின்ன ஹக் அப்படிம்பாங்க. "இவ்வளோ நேரம் ஹக் பண்ணிட்டு தானே இருந்தோம், அப்புறம் என்ன, பூ கிடச்சிச்சு, பூவோடு சேர்த்து ஒரு கிஸ்ஸும் கிடச்சா நல்லா இருக்குமே" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஐயோ போ, ஃபஸ்ட்டு இது கார்டன், யாராவது பார்த்துட்டு போகிறாங்க, கிளம்பு நீ." "போகணுமா? ஒரே ஒரு கிஸ் கூட, நான் போகிறேன்" அப்படிம்பாங்க. "நோ" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. "சரி ஓகே, நாளைக்கு ஆஃபீஸ் வந்துடு" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கஞ்சாடை காமிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லுவாங்க. இவங்களும் ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க காரில். அப்படியே காரில் போகும்போது ஒரே ஹாப்பி மூடு தான், ஒரே லவ் சாங்கு தான் மேடத்துக்கு.
அப்படியே ஒரு லவ் சாங்ஸ் கேட்டுக்கிட்டு ஜாலியாக ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு போவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நான் நெக்ஸ்ட்டு ஸ்டோரியில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் ஸ்டோரி கேட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.